A ramp for unloading a moving truck has an angle of elevation of 30 degree. If the top of the ramp is 0.9 meter above the ground level, then find the length of the ramp. இப்போ ஒரு மூவிங் ட்ரக்கில் அன்லோடிங் ரேம்போட ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்கு. இப்போ டாப் ஆஃப் த ரேம்ப் வந்து 0.9 மீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ லென்த் ஆஃப் தி ரேம்ப் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் 30 டிகிரி கொடுத்துருக்கா, அதான் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் 30 டிகிரின்னு எழுதியிருக்கோம். இப்போ ஹைட் ஆஃப் த ரேம்ப் வந்து ஆப்போசிட் சைடு தானே, அதான் எழுதியிருக்கோம். ஹைட் ஆஃப் த ரேம்ப் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் டு 0.9 மீட்டர்ன்ட்டு. இப்போது லென்த் ஆஃப் தி ரேம்ப்ன்றது ஹைப்பர்டென்யூஸ். இப்போ அதான் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஆப்போசிட் சைடு தெரியும், தீட்டா வேல்யூ தெரியும், நமக்கு வந்து ஹைப்பர்டென்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா என்ன தெரியும், sin theta is equal to opposite side by hypotenuse தெரியுமா, அதை எழுதியிருக்கோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். தீட்டா வேல்யூ வந்து 30 டிகிரியா, அதாவது sin 30 டிகிரி is equal to, இப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூ வந்து 0.9 மீட்டர் கொடுத்துருக்கா, ஈக்குவல் டு 0.9 டிவைட் பை, இப்போ ஹைப்பர்டென்யூஸ்ன்றது லென்த் ஆஃப் தி ரேம்ப் தானே, அதை டிவைட் பை லென்த் ஆஃப் ரேம்ப்னு எழுதியிருக்கோம். இப்போ sin 30 டிகிரியோட வேல்யூ என்னது 1/2, இப்போ 1/2 is equal to 0.9 டிவைட் பை லென்த் ஆஃப் ரேம்ப்னு இருக்குமா. இப்போ லென்த் ஆஃப் த ரேம்ப் தானே கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் தி ரேம்பை ஈக்குவலுக்கு இந்த சைடும் 1/2 ஈக்குவலுக்கு இந்த சைடும் கொண்டு வரப்போம். அதாவது இருக்கும் லென்த் ஆஃப் ரேம்ப்ஸ் ஈக்குவல் டு 0.9 டிவைடட் பை 1/2 இருக்கும். அது மேலே போகும்போது இன்ட்டு 2 ஆகிடுமா, ஈக்குவல் டு 0.9 இன்ட்டு 2 எழுதியிருக்கோம். இப்போ இது இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 1.8. இப்போ லென்த் ஆஃப் ரேம்ப்ஸ் ஈக்குவல் டு 1.8 மீட்டர். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.